அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இணைந்திருப்பது திருவருட்பா மற்றும் உரைநடை பகுதி முழுமையான ஆராய்ச்சி. இந்த தொடர்களில் வள்ளலார் அருளிய திருவருட்பா பாடல்களையும் அவரது உரைநடை பகுதியும் ஆய்வு செய்து அவர் சன்மார்க்கத்தில் சொன்ன உண்மைகளையும் கருத்துக்களையும் விஷயங்களையும் தெரிந்து நாமும் அவர் போல் வாழ்வதே ஆகும். இந்த விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றார் மூப்பா ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருடிலே சரணம். ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். வணக்கம் சுவாமி. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். காணொளி காண்போருக்கும் வணக்கம். சரி சமே, இப்ப நம்ம கடந்த ஒரு 3-4 வாரமா என்னத்தை பார்த்துட்டு வரோம்னாக்கா, உங்களுடைய புத்தகம் மனிதன் தெய்வம் ஆகலாம் அப்படின்னு நீங்க ஒரு புத்தகம் எழுதிருக்கிறீங்க. அது பார்த்துக்கிட்டு வரோம். முதல்ல ஒரு இன்ட்ரோ பார்த்தோம், அப்புறம் தயவு, அப்புறம் பக்தியை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்ப இந்த பக்தி ஒரு 3 எபிசோடா ஓடிக்கிட்டு இருக்கு சாமி. வள்ளலாருடைய பக்தி எப்படிப்பட்டது அதெல்லாம் போன இதுல பார்த்தோம். சரி, இன்னைக்கு எப்படி எங்க போறோம்? தொடர்ச்சியா போன வாரம் ஒரு பேஜ் முடிச்சாச்சு நீங்க. சரி, இந்த வாரம் என்னது, எத்தனை பேஜ்? 3 பேஜ் கையில இருக்கு. 3 பேஜ் இருக்கா? பாத்துருவோம். சொல்லுங்க, இப்ப எங்க இருந்து ஆரம்பிப்போம்? இன்ட்ரோ கொடுங்க. மனிதன் தெய்வமாகலாம். இது எப்படின்னு சொன்னா, வள்ளலார் மனிதனா பிறந்தவர் தான். அவருடைய தெய்வனாலையும் பக்தியாலையும் ஒழுக்கத்தாலையும் அவத்தாலையும் யாரும் அடையாத பலன், யாரும் அடையாத ஒரு முடிவு, மரணத்தையே ஜெயிச்சுட்டார். அது மாத்திரமல்ல, இறைவன் எங்கும் இருக்கிறான். எங்க நிறைஞ்சிருக்கிறாங்க தான் எல்லாருக்கும் தெரியும். அண்டத்திலே வெளியில இருக்கிறான். நம்ம ஒவ்வொரு பிண்டத்திலையும் இருக்கிறான் இறைவன். பிள்ளார் உள்ளதில் உடம்புலேயே இருக்கிறான், நம்ம உடம்புல இருக்கிறான். பிள்ளார் தவத்தினால உள்ளே இருக்க இறைவனையும் கண்டுபிடிச்சு அவனுக்கு கலந்துட்டாரு. கலந்துனார் என்னாச்சு, அவரே கடவுள் ஆனார். ஆனா நம்ம அவருக்கு எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டான். அவர் கடவுள் வள்ளலார் கடவுளா இருக்காரு. அதான் தெய்வமாகலாம். வள்ளலார் தெய்வமா இருக்கிறாரு. நாம அந்த மாதிரி செத்து போக கூடாது. சாமம் பண்ணணும், தெய்வமா இருக்கணும். வழி இந்த தவத்துக்கு வழி தயவு, பக்தி, ஒழுக்கம் 3 பவுண்டேஷன். அடிக்கல் அந்த அது மாதிரிதான் பில்டிங் கட்ட முடியும். அடித்தளம் 3 அடித்தளம். அதுல தயவு பார்த்தோம், பக்தி பார்த்துட்டு இருக்கிறோம், பக்தி ஒழுக்கத்தை பார்ப்போம், தவத்தை பேசுவோம். கால மக்கள் தவறாம சலிச்சு போகாம வேற வேலையால் நினைக்காம உன்னிப்பா கவனித்தால் பெரிய லாபத்தை அடையலாம். இதுவரை யாரும் யார்கிட்டையும் அடைய முடியாத லாபத்தை அடையலாம். தயவு செஞ்சு எல்லோரும் கவனிங்க. இன்னைக்கு பக்தி வள்ளலார் எப்படி செய்யணும்னு சொன்னார். பக்தின்னா சும்மா என்ன பண்றது? பக்தினா ஒரு கோயிலுக்கு போறது, அபிஷேகம் பண்றது, அர்ச்சனை பண்றது, காசு போடுறது, மொட்டை அடிக்கிறது, அதான் பக்தி. பக்தி தான் பொருத்தனை செய்யக்கூடிய சாதாரண சடங்கு. ஆனால் எந்த லாபமும் கிடையாது. ஆனால் என்ன லாபம் இல்லை? ஆனந்த சந்தோஷப்பட மாட்டான். ஆனால் எப்படி சந்தோஷங்கிறது, எப்படி வேண்டணுங்கிறது நல்லா பாட்டாக எழுதிட்டு இருக்காரு. 6000 பாட்டு இருக்காரு அவர் தயவனால. இவ்வளோ பெரிய தயவு தெரியுமா? அந்த பாட்டு நாம பேச முடியாது. இப்போ இவ்வளோ கருத்துக்கள் சொல்லுங்க தெரியுமா? நம்ம அந்த கதை அனுபவிக்கிற பாருங்க.
அவ்வளோ தயவு. பக்தி வந்து நீங்க பார்ப்போம், இல்லத்தில் பார்ப்போம். நமக்காக எழுப்பியார் அவரு. முதல்ல ஒரு பாட்டு எடுக்குது சார். சொல்லுங்க சாமி. 2ஆம் திருமுறையில 1070. 2ஆம் திருமுறையில 1070. இல்லைங்க. ஓ, பாயிரம்லாம் எழுதிட்டீங்களா? நல்லது சாமி, நல்ல காரியம் பண்ணீங்க. பாயிரம் எழுதிட்டீங்கன்னாக்க ஈஸி. கருணை பெறாதிரங்கள், சரியா? ஆமா. இது வந்து கடவுளோட பக்தி, வள்ளலோட பக்தி. சொல்லுங்க பாட்டு. போச்சுடா, வரேன், நான் வரேன். போட்டேன். பாட்டு எப்படி ஆரம்பிக்க சொல்லுங்க. அது வரேன் வரேன். அன்னை பணம். அன்னையா பாடு 10 பாட்டு தான் சாமி இருக்கு. ஆமாம். என்ன? இல்லைதான். இந்த பாட்டை பாருங்க, நான் படிக்கிறேன். சரி. அன்னை அப்பனும் நீ என மகிழ்ந்தே அகங்குளிர்ந்து நான் ஆதரித்திருந்தேன். என்னை இப்படி இடர்கொள விடுத்தல் என் செய்கேன், இதை யாரோடு புகழ்கேன். பொன்னை ஒத்தனின் அடித்துணை மலரை போற்றுவார்க்கு நீ புரிகுவதிதுவோ. உன்னை எப்படி ஆயினும் மறவேன், உனையல்லால் என்னை உடையவர் எவரே. இவன் சொல்ல பாருங்க, நான் எப்படி வச்சு தெரியுமா ஆண்டா, அன்னை அம்மாவை அப்பாவை நீ மகிழ்ந்து நான் சந்தோஷமா இருக்கேன்பா. அன்னை அப்ப நீ என்ன மகிழ்ந்து ஆக குளிர்ந்து நான் சந்தோஷமா இருந்தேன். என்னை இப்படி துன்பப்பட வச்சுட்டியே, ஏதோ துன்பம் வந்து அவருக்கு. இப்ப இடம் எடுத்தால என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன் இதை? நான் அம்மா அப்பா கூட தான் சொல்றேன். யாரும் சொல்ல முடியும்? எப்படி தெரியுமா? பொன் போல இருக்கிற உடைய பாதத்தை மலர போற்றுவார்க்கே, நான் போட்டுறேன், நீ செய்யலாமா? ஓ, நான் உன்னை போட்டுறேன், எனக்கு நீ இதுதான் செய்வியா அப்படின்றாரா? சொல்ல விடலாமா? உன்னை எப்படியும் நான் மறக்க மாட்டேன்ப்பா. மறக்க மாட்டேன். இதான் மறக்க மாட்டேன். உன்னை தவிர எனக்கு யாரு இருக்காங்க? இப்படி எப்படியாயும் எப்படி என்ன நடந்தாலும் மறக்க மாட்டேன்னா? இல்ல இப்படி இல்ல, என்ன எனக்கு என்ன ஆனாலும் நான் மறக்க மாட்டேன். அதாவது நீ துன்பமே கொடுத்தாலும் உன்னை விட மாட்டேன் அப்படின்றாரா? மறக்க மாட்டேன். உன்னதான் எனக்கு யாரும் இல்லையே. ஆமா, யாரும் இல்லையே. பாருங்க, யாரு இருக்கா? வேற யாரு இருக்கா? நம்ம அப்பா அம்மா வந்து பத்தம் வந்து உபச்சாரத்தா பெற்றவங்க தான் இவங்க. உண்மையான அப்பா அம்மா இறைவன் தான் நமக்கு. அதான் அண்ணன் நீ, எங்க அம்மா வந்து அப்பா நீ தான். அப்படி அது சந்தோஷமா இருந்தேனப்பா. எனக்கு துன்பம் வருது, துன்பம் வருது, வர விட்டுட்டியே, என்ன கஷ்டப்பட்டு விட்டுட்டியே, நான் என்ன செய்வேன்? யார்ட்டு சொல்லுவேன்? கூட சொல்ல முடியும்? யாரும் சொல்ல முடியுமா? முடியாது. உன்னுடைய பாதத்தலாம் போன்ற ஒரு பாதத்தலாம் போறா பார்த்தல நீ செய்துவா, விடலாமா? நீ என்ன பண்ணா உன்னை மறக்க மாட்டேன்ப்பா. உன்னை தவிர யாரும் கிடையாது. எப்படி பாரு பக்தியா நம்மள நான் முடிஞ்சு நம்ம கூட இறைவனையே அப்பா அம்மா நினைச்சு வணங்கணும். துன்பம் வந்தாலும் அவன்கிட்ட முறையலாம். ஆனா அவன் மறக்க கூடாது. ஓ, அதையா இப்ப சில சமயம் என்ன பண்றாங்கனாக்கா, இல்லைங்க, அதுக்கு முதல்ல ஆதரித்திருந்தேன் அப்படின்னு என்னையா நம்பிட்டு இருந்தேனா? ஆமா, நம்பி இருந்தேன். சரி, ஏன்னா இப்படி இடர்கொள்ள விடுத்தல்னா என்ன இடரு அவருக்கு வந்தது? மனதை அடக்க முடியாதுதா? இல்ல ஏதோ இடம் இருந்து நம்ம என்ன தெரியல. அவரு வேணா விட்டுருங்க, நமக்கு வந்து அது பாட்டுங்க. நமக்கு இந்த பாட்டுங்க நிறைய இடர் இருக்குங்க. நமக்கு தான் இருக்க நிறைய வண்டியா இருக்கு சாமி. இருக்குதா? துன்பம் வரும்போது இந்த பாட்டு நான் பாடணும். துன்பம் வரும்போது அன்னை அப்பனும் நீ என மகிழ்ந்து அகங்குளிர்ந்து நான் ஆதரித்திருந்தேன். இப்ப வல்ல பாருங்க, உன்னை எப்படி ஆயினும் மறவேன் அப்படின்னாக்கா, இப்ப சில பேர் என்ன சொல்றாங்கனாக்கா, வல்லார்கிட்ட கேக்குறாங்க, அது வந்து அது நடக்கலன்னா ஓகே, இல்ல ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுனாக்கா ஓகே, வல்லார் என்ன பாதுகாக்கல அதனால மாத்திரோம், முடியாது அப்படின்றாங்க. ஆமா, அது அதெல்லாம் தெரியுமா? அவங்களுக்கு பக்தி இல்லை, ஆனந்த பக்தி இல்லை. 2ஆம் பாயிண்ட் வந்து அவர்கிட்ட போறது வேற இடம் தெரியல அவங்களுக்கு.
அவரை விட்டா வேற எங்க போறது? அந்த இடமே தெரியல அவனுக்கு. வேற எங்க போறது? சமயம் நல்லா கற்பனை, பொய் கிடையாது, சரி, விளக்கு கடவுள் கிடையாது, ஓகே. ஆண்டாவது வெளியா இருக்கலாம், வெளியே போக முடியாது. பார்க்க முடியாது. எங்க போவாங்க அவங்க? எங்க போவீங்க? தெரியலையே. சமயத்தை நம்பி போவாங்க, ஆ, இல்லாத நம்பி போவாங்க. இல்லாத ஏமாத்து. இதுக்கு ஓகே. அதனால என்ன தன்மை வந்தாலும் எல்லாரும் வேணாம் வரக்கூடாது. அதான் பாயிண்ட். அதான் பக்தி, மாறாது. இப்போ இந்த பாட்டுல அப்படியே இந்த முறையீடு மாதிரி. ஆமா, அடுத்து பாருங்க. ஓகே, அடுத்து தெய்வமணி மாதிரி போலாம். தெய்வமலை மாலை 55ஆம் திருமுறை 52வது பதிகம். வெரி குட். நான் சும்மா அடிச்சு விடுறேன், அது சரியானு ரைட்டு. சரியா? நான் கொஞ்சம் படத்தான் பாட ஒரு திருவோங்கு புண்ணிய இல்ல செயலும் வாசம் ஆரம்பிக்கும் பாருங்க. உளமெனது வசம் நின்றதில்லை. ஓ, இந்த பாட்டு நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கும். இது அப்படியே சொல்ற மாதிரியே நம்மளோட குறைகள் எல்லாம் சொல்றோம்யா. ஆமா ஆமா. உளமெனது வசம் நின்றதில்லை, உள்ளே வினை என்னை அப்படின்னு வரும். தீரம் ஓல சாமி இங்கதான் இருக்கு. உளம் எனது வசம் நின்றதில்லை, என் தொல்லை வினை ஒல்லை விட்டிடவும் இல்லை, உன் பதத்து அன்பில்லை என்றெனக்கு உற்ற துணை உனையன்றி வேறும் இல்லை, இளையவன் அவனுக்கருள் வேண்டும் என்றுன்பால் இசைகின்ற பேரும் இல்லை, ஏழையவனுக்கு அருள்வதேன் என்று எதிர் நின்று இயம்புகின்றோரும் இல்லை, வளமருவும் உனது திரு அருள் குறைவதில்லை, மேல் மற்றொரு வழக்கும் இல்லை, வந்திரப்போர்களுக்கிளை என்பதில்லை, நீ வன்மனத்தவனும் அல்லை, தளர்விலா சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர் தலமோங்கும் கந்தவேலே, தன்முகத் துய்யமணி உன்முகச் செய்வமணி சண்முகத் தெய்வமணியே. ஓ, கடவுள்கிட்ட அட்டே வரிசையா அட்டுக்கிறாங்க பாருங்க. சொல்ல பாருங்க. ஆண்டா என் உள்ள என்கிட்ட இல்ல, என் உள்ள இல்லப்பா. உளம்னா மனசா? மனசு நம்ம கிட்ட இல்லப்பா. என் வாசம் நிக்க மாட்டேது. சரிதான் சாமி. ஆமா, அந்த ஊருக்கு பிச்சை போகுது, என்கிட்ட இருக்குது இல்ல. என்கிட்ட நிக்கல, அது நிக்க மாட்டேங்குது. சரி, சொல்றேன், நிக்காது. அதனால எனக்கு தொல்லை வேணா இருக்க தொல்லை வினையும் துன்பம் என்ன விடவும் மாட்டேங்குது. தொல்லை வினை ஒல்லைன்னா என்னையா? துன்பம். ஓ, ஒல்லை விட்டிடவும் இல்லை, அந்த வினையோட துன்பமா? ஆமா, உள்ளமும் என்கிட்ட இல்ல, வினை என்ன விட்டு போக மாட்டேங்குது. தம்பி, இந்த வினை வந்து இந்த இந்த உள்ளத்தை வசமிடாம பண்ணுதா, இல்ல இது வேற அது வேறயா? இது வேற. கஷ்டம். இது என்ன கஷ்டம் வச்சுதான் எல்லாம். ஓகே, கஷ்டம் நின்னாயிடும். அதாவது வினையால வர்ற கஷ்டம் சாமி, ஊழ் வாசத்தால். ஓகே, ஆமா. அதனால என்ன தெரியுமா, உயர்னே மனசு கிட்ட இல்ல, வேற புடிங்க எடுக்குது. எப்படி வணங்குவேன்? உன் பத தன்பில்லை, உன்னை எப்படி வணக்குவேன்? அன்பு போயிடுச்சு. ஏன்னா துன்பத்திலே மாட்டிட்டு இருக்கிறேன் நான். ஆமா, அன்பு போயிடுச்சு. ஆனா அன்பு எங்கிட்ட போச்சு, உன்னை தவிர வேற துணை கிடையாதுப்பா. என்றன குற்ற துணை உனையன்றி வேறும் இல்லை. துணை உன்னை தவிர யாரும் கிடையாதுப்பா. ஆமாயா, இப்ப யார் இருக்கா? அப்புறம் அவன் போட ஏழைப்பா, இளையவன் இழைச்சி போனவன். பாவம் பரிதாபமானவனா? அப்படியா சாமி? ஆமா, அவனுக்கு அருள் முடிஞ்சு சொல்லி சொல்ற ஆள் இல்லையப்பா, சிபாரிசு பண்ற ஆள் இல்லையப்பா. சிபாரிசு பண்றது கூட எனக்கு ஆள் இல்ல. உங்ககிட்ட சிபாரிசு பண்ண எனக்கு ஆள் இல்ல. ஏன் அப்படி சொல்றாரு? அது மாதிரி யாரும் இல்லையா அவருக்கு?
சிவாஜி பண்ண இல்ல இல்ல நம்ம யாரு யாருக்கு அந்த தகுதி இருக்கா சிவாஜி பண்றதுக்கு அப்படி சொல்றாரா? இதெல்லாம் நமக்கு தான் இதெல்லாம் அவருக்கு ஓ, இல்லையா? ஓகே ஓகே. நம்ம சிவாஜி ஆறுல யாராவது பண்ணோட வேற போய் வல்லார் பண்ண மாட்டாரா? வல்லார் தான் அவரே பண்ணுறாரு. அதில் சிவாஜி பண்ணுறோம். ஓகே. தப்புதான் கிடையாது. ஆண்ட்ராய்டு பேச பாயிண்ட் ஆண்ட்ராய்டு பற்றி சொல்றதா இந்த பாயிண்ட் பூரா. ஓகே ஓகே. அச்சா நீ உனக்கு சிபாஸ் பண்ண ஆள் இல்ல, நீ ஆள் கொடுத்தியானா எதிர்த்து கேட்கற ஆள் இல்ல. ஓ, ஏன் அவனுக்கு மட்டும் அவனுக்கு கொடுக்குறேன் அவனுக்கு கொடுக்காது அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. அப்படி ஆள் இல்லை அவனுக்கு. எதிர் நின்று எம்புகின்றோரும் இல்லை. ஆமா, சரி, சிபாஸ் பண்ற ஆள் இல்ல, ஆனா கொடுத்தாலும் ஏன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்ல. ஓகே, அது இல்ல கொடுத்தா ஆள் குறைஞ்சு போயிடுமா? வளரும் மறு குறைஞ்சு போயிடுமா? அண்ணன் குறைஞ்சு போகாது. குறைஞ்சு போகுது. அவனுக்கு பணம் குறைஞ்சு போகுது இல்ல, குறைஞ்சு போகுது. அப்ப கூட வேண்டியதானே. மற்றொரு வழக்கும் இல்ல, வேற எந்த பிரச்சனையும் இல்லையே. அது என்ன இது பண்ணி அடுத்து வந்திரப்போர்களுக்கு இல்லை என்பதில்லை நின் நீ இல்ல அதோட கேட்பீங்க. கொடுத்தா ஆளும் குறையாது, இது மேல எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி, யாரு ஐயான்னு கேட்டாங்கன்னா நீ இல்லைன்னு சொல்றது இல்லை. சரி, நீ பொல்லாத மனசு இல்லை உனக்கு. ஓ, இது ரொம்ப முக்கியம். அப்ப கடவுள் பொல்லாதவர் இல்ல இல்ல. இப்ப பூரா பாருங்க என்ன சொல்ல பாருங்க, மனசு என்கிட்ட இல்ல, துன்பம் என்ன விடல, துன்பத்தை நான் மாட்டின உண்மையில அன்பெல்லாம் போச்சு, அவங்களுக்கு ஒன்றை தவிர எனக்கு யாரும் துணை இல்லை, அவங்க அறுவலு கொண்டு சிபாஸ் பண்றது ஆள் இல்லை, சிபாஸ் பண்ண கொடுப்பேன் அதுக்கு ஆள் இல்லை. நான் கொடுத்தா ஏன் கொடுத்த கேட்கறது எதிர்த்து கேட்கறது ஆள் இல்லை. சரி, அவனுக்குதான் ஒரு ஆளு குறையாது குறையாது. என்னையா பிரச்சனை இருக்கு நாள் தரதுக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்லையா? பட்டுறியா? நீ எல்லாம் தெரியுமா? யாரும் கையில கொடுத்துருவேன், இல்லைன்னு சொல்ற ஆள் இல்லை. இல்லைன்னு சொல்ற ஆளும் இல்லை, நீ கொடுக்குற ஆள் இல்லை நீ. சரி இல்லையா? மனசு கல் மனசு இல்லை. சரி, அப்ப கொடுத்துரு. அப்புறம் ஏன் கிடைக்கல? அதான் புத்தி வச்சாரு இல்லைன்னு நீ இல்லைன்னு சொல்லி சொல்றது அவன்கிட்ட என்ன பண்ணுவான்? நம்ம மனசு நம்ம மனசு இல்லை கொடுத்துருவான். ஆமா, பையன் பாயிண்ட புடிச்சிட்டாயா, ஒண்ணும் பண்ண முடியல, பாயிண்டா பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாரா? ஆமா ஆமா. ஓகே சாமி, இந்த பாட்டு சிறப்பான பாட்டு. நம்மளுடைய குறைகளை அப்படியே எடுத்து சொல்ற மாதிரி. ஏன் நான் இப்படிதான் உலகம் என் வசம் நிக்காது, வேற என்ன விடல. ஓகே, உன் பதத்துல இதனால உன் பதத்துல நான் அன்பு வைக்கல, ஆனா எனக்கு ஒற்ற துணை ஒன்ன தவிர வேற யாரும் இல்ல. ஓகே சாமி. ஓகே, அடுத்த பாட்டு போவோம். இன்னைக்கெல்லாம் வேண்டுகோளான பாட்டுகள் சிறப்பா இருக்கு. அடுத்து திருவருள் விழைதல் பாட்டு 8. தந்தையும் தாயும் குருவும் யான் போற்றும் சாமியும் பூமியும் பொருளும் சொந்த நல் வாழ்வும் நேயமும் துணையும் சுற்றமும் முற்றும் நீ என்றே சிந்தையுற்றிங்கே இருக்கின்றேன். இது நின் திருவுளம் தெரிந்ததே எந்தாய், நிந்தைசை உலகில் யான் உளம் களங்கள் நீதியோ நின்னருட்கழகோ. தந்தையும் தாயும் குருவும் தான் பட்டும் சாமியும் எல்லாம், தந்தையும் தாயும் குருவும் தான் போற்றும் சாமியும் பூமியும் பொருளும் அந்த நல்வாழ்வும் நயமும் துணையும் சுற்றமும். இது மாதிரி ஒருத்தர் இருக்கு, இது மாதிரி என்ன இருக்கும்? வேற ஒண்ணு இல்ல சாமி. தந்தை தாய்
குரு, தெய்வம், பூமி, பொருள், வாழ்க்கை, 2 துணை, சுற்றம், முற்றும் நீ என்றே. எல்லாம் நீ தான்பா எனக்கு, வேற ஆள் இல்லை. மொத்த சொன்ன போல நீதான். நீ என்றே நான் சிந்தனை இருக்கிறேன்பா. என் மனசுக்குள்ள இதான் சிந்தனை. இது உனக்கு திருமணம் தெரிஞ்சுதான் உனக்கு தெரியுமே. இது உனக்கு தெரியாது என்ன இருக்கு? எல்லாம் தெரியுமே. நான் எப்படி இருக்கு தெரியுமா உனக்கு? ஆமா. நான் எப்படி இருந்தேன்? நான் எப்படி இருந்தானு? தந்தை, தாய், குரு, தெய்வம், பூமி, பொருள், சொந்த வாழ்க்கை, நேயம், தொழில், சுற்றம், முற்றம், நீர் இருக்கிறேன் தெரியுமே. இந்த உலகம் இருக்க இந்த திட்ட உலகம், நிந்தை குறை சொல்ற உலகம். நான் உலகம் கலங்கலாமா? நான் எப்படி இருந்த உலகம் கலங்கலாமா? நீ எல்லாம் நீயே நான் இருக்கிறேனே, உனக்கு தெரியுமே. தெரிஞ்சு என்ன உள்ளம் கலங்கலாமா? நீதியா இது? அருக்கு அழகா இது நிதி இல்ல, அழகு அழகு இல்ல. அருக்கே அழகு இல்லப்பா. ஏன்னா நான் உன்னை தந்தை, தாயி, குருவு, சாமி, பூமி, பொருள், சொந்தம், நல்வாழ்வு, துணை, நேயம், சுற்றம், முற்றம் நீப்பா. எல்லாம் நீதான். அது நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இது உனக்கு தெரியும். தெரிஞ்சிருந்து கூட என்ன கஷ்டப்பட வைக்கிறேன் நியாயமா? ஆமா. இதெல்லாம் உனக்கு தெரியும். இதெல்லாம் தெரியும். உனக்கு தெரியாது எதுவுமே இல்லை. தெரிஞ்சு கூட உலக நான் கஷ்டப்பட உள்ள கலங்கலாமா? இது நிதியா? அதுக்கு அழகா? தயவு செய்ப்பா. சாமி, இவர் இப்ப உலகத்துல யாரையும் இல்ல, ஏதோ ஒரு பாட்டு இருக்கு சாமி, பிறரை நம்பிலேன் கைவிடேல் இணையா. இருக்குமா? அதாவது யாரையும் நம்பல, நான் உன்னதான் நம்புறேன் அப்படின்னு பாட்டு இருக்கா? புண்படா உடம்பும் பிறபடா மனமும் பொருந்தி ஒழுக்கம் பொருந்தி ஆட்டணுங்களா? அதுல இருக்குமா உனே நம்பி பிறரை நம்பிலேன் அப்படின்னு இருக்கா? கேள்வி என்ன வரும்? ஆமாங்க வருங்க. புண்படா உடம்பும் புறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் அப்படின்னு இருக்கா? இல்ல நான் திறக்கிறேன். புண்படா உடம்பும் புறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் 4 3 1 இன்னைக்கே இருக்கு. 4 3 1 மாயை விளக்கில் அபயத்திரன். சரிதான் சாமி, அந்த பாட்டு தான். அபயத்திரன் 28. என்ன சாமி? புண்படா உடம்பும் கடவுளே எங்கேயோ புண்படா உடம்பும் புறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படா இரவும் பகலும் நின்றனையே கருத்தில் வைத்தேத்துதற்கு இசைந்தேன். இன்பனே எனினும் உடுப்பனே எனினும் உலகரை நம்பினேன். எனது நண்பனே நலம்சார் பண்பனே உனையை நம்பினேன் கைவிடேல் எனையே. இவர் அந்த அளவுக்கு நம்பிக்கையா? புண்படா உடம்பும் அப்படின்னா நோய் வராத உடம்பா? நான் அர்த்தம் பண்ணி வச்சிருக்கேன். அது ஒத்துமாலாம் தெரியாது. ஒத்துமையா தெரியாது. ஓகே இல்லை சாமி. புண்படா உடம்புனாக்கா மத்தவ பொண்டாடிய போய் பார்த்துட்டு உனக்கு அடி உருவாம இருந்தா சரி. அதேதான்.
இது ஏற்கனவே கேட்டிருக்கேன், பார்த்துருக்கோம். பார்த்திருக்கோம். புண்படா உடம்பும் புரைபடா மனமும்னா மதம் புறப்படுதல்ல, ம், புண்ணு அப்படியே போராடி போதில்ல, ஓகே அந்த மாதிரி மனசுல மதம் போயிடும். மதம் போயிடும். ம், மதம் அகங்காரம், ஓகே புற மனம், ஓகே. பொய்படா ஒழுக்கம். பொய்படா ஒழுக்கம் அப்படின்னா அதுல தெரியுமா? நான் தமிழ்நாட்டில் இருக்கேன். ம், நான் மாமன் சாப்பிட எல்லாரும் தெரியும். மாமிசா சாப்பிட மாட்டேன், எல்லாரும் தெரியும். தெரியும். ஓகே, மலேசியாவுக்கு இங்கே வந்தானே இங்கே அடிக்கிறது. இங்கே சாப்பிட்டா தப்பா இருக்கு, யாரை கண்டுபிடிச்சிடுவாங்க. சரி. நான் மலேசியா வந்தேன், ஆஹ் தெரியாதுல்ல, யாருக்கு தெரியாது உங்களை அங்க சாப்பிடுறது. அங்க சாப்பிடுறது? என் ஒழுக்கம் பொய்யா வச்சாங்க. முன்னுக்கு வந்து பொய்யான ஒழுக்கம். ஆமா, ஏதாவது எங்கேயுமே ஒழுக்கம் பொய்யா கூடாது. நான் பயப்படா ஒழுக்கம். எந்த ஒழுக்கம் ஃபாலோ பண்றோமோ ஒழுக்கத்தை கடைசி நீ ஃபாலோ பண்ணணும் உறுதியா. அதனால ஒழுக்கத்தை பொருந்தி கண்படாது, கண் இமைக்கிறதே இல்லை. ஆத்திரியம் போல ஒன்னையே கருத்து வைக்கிறப்பா. கண்படாத கண்ணோட எமிக்காம ஆத்திரியம் போல ஒன்னையே கருத்துல வச்சுக்கிறேன். சரி, நீயே வாழ்த்துறேன். என்ன சாப்பிட்டாலும் சரி, பண்ணாலும் சரி, சாப்பாடா இருந்தாலும் சரி, உடுத்துற உடையா இருந்தாலும் சரி, உலகரை நம்பலப்பா நானு. நம்பல. ஏன் நண்பன் நம்பிக்கை நம்பலாம். நல்ல மனுஷன் நல்லா இல்லை. நீதான் என் நண்பன், என் ஃப்ரெண்டு நீதான். ஓகே, நல்லதே விரும்புற பண்பு உடையவ நீ. நீ நல்லதான் செய்ய எனக்கு. சரி, உனையே நம்பி, உனையே ஏகாரப்பட்டார். உன்னை மாத்திரம் இல்ல, உனையே நம்பினேன். உன்னை தவிர உனையே தான் நம்புறேன், வேற யாரும் நம்பலப்பா. ஆமா, எனக்கு கேவிடாதுப்பா, எனக்கு கைவிடேல் கேவிடாதுப்பா. இணையே. பாருங்க, உலகத்தை நம்பல. நான் சாப்பிட்டாலும் ட்ரெஸ் பண்ண உலக நம்பினேன். உலகத்தை நம்பல, ஒண்ணுதான் நம்பினேன். உலகத்தார் யாரும் நம்பல, நான் நம்பல, யாரும் நம்பல, ஒண்ணுதான் நம்பினேன். அதனாலதான் பூட்டிட்டு சாயை கொண்டு போயிட்டாங்க. கைவிடாது ஐயா சொல்லி நம்ம ப்ரே பண்ணலாம் சார். பாட்டு சாமி. ஆமா அதான் பக்தி. நான் உலகத்தை நம்பல போனதான் நம்ம கைவிடாதுப்பா இப்படி கேட்கறது. பாட்டு படிச்சாலே நம்ம கண்ணில் மனம் எழுந்து விடும், கண்ணில் தண்ணி வரும். ஐயா கரைஞ்சிருவாரு. பாட்டு சொல்லி பாருங்க, பாட்டு 3 தடவை சொல்லி பாருங்க. உடம்பும் குறைபடா மனமும். அது எப்படி நீங்க புண்படா உடம்புன்றது இதை நீங்க எடுத்தீங்க, அடி வாங்காம இருக்குது எப்படி? காயமே படாத உடம்புனாக்கா அப்படி நடக்காது இல்ல, அது இருக்காது இல்ல. எப்படி வேணா ஒரு அடி வாழ்க்கைப்பட்டுதான் செய்யும். அதனால புண்படா காயமே பட்ட சுத்த தேகத்துல எப்படி சாமி காயப்படும்? அப்ப இப்ப பேசியா, இப்ப நம்ம எப்படி இப்ப பேச போறோம். இப்ப சொல்லியா ப்ரே பண்றோம். இப்பதான் ப்ரே பண்றோமா? ஓகே, பேசிக் லெவல்ல இருந்து பார்க்க சொல்றீங்க சாமி. அப்ப இதெல்லாம் நம்மளாம் பேசிதான்ப்பா. சாமி, அபயத்திறன் இதை அப்படியே ஃபுல்லா படிக்கணும். ஆடக மணி பொற்குண்டமே என ஆண்டு கொண்டருளிய பொருளே. எந்த பாட்டு தாங்க ஒரு பாட்டு தான் எடுத்திருக்கேன். அங்க 10 பாட்டு எல்லா பாட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். அப்ப பாக்குறவங்க வந்து அந்த 10 பாட்டு மத்த பாட்டு படிச்சு பாத்துக்குங்க. இது சாம்பிள் தான். ஆமா, சாம்பிள் தான். இது எல்லாமே தலைப்பில ஒரு சாம்பிள் ஒண்ணுதான். எல்லா பாட்டும் அப்படி இருக்கணும், இப்படிதான் இருக்கும். எல்லா பாட்டும் கழிச்சு பாருங்க, கேள்வி வந்து பாருங்க. ஐயோ, எல்லா குற்றங்களும் இதில் குறிக்கப்பட்டிருக்கின்றன சாமி. ஆமா ஆமா ஆமா. ஒன்றியே சாப்பாட்டை சாப்பிட்டு
பருத்த ஊத்த உடம்பு நாத்து அனுபவிச்சு நன்றியை உரைத்து வினையில விளைத்த வினன ஊர்வரா சொல்ற பண்ணி ஊர்வரத்துல பண்ணியா பண்ணி பாரு கட்டாத பாடுறது கட்டாத மாடு கட்டாத மாடு பகடன மாடாயா மாடு கிராமத்துலாம் வந்து வெளியேறதுன்னு சொல்லுவாங்க, கட்டிப்பட மாட்டாங்க. என்னது கிராமத்துல சார் ஒரு கோயில் மாட்டை விட்டுருவாங்க. ஓ நேந்து விட்ட மாட்டு நேந்து விட்டாங்க அப்படின்னாங்க. ஆமா அந்த மாடு வந்து மாடு நல்லா தின்னு கொழுத்து வச்சு சுத்திட்டுருவோம். யாரும் கட்டிப்பட மாட்டாங்க. எங்க வேணாலும் போய் சாப்பிடும். சாப்பிட அம்மா என்ன பண்ணி சுத்தம் வயகால மேகம் அப்படி யாரும் அடி போட்டு பட மாட்டாங்க. கோயில் மாடு அது. கட்டுவார் அட்டை கட்ட ஆள் இல்லை அது. பகடன திரிகின்ற படிரேன். ஏன் கட்டுவார் அற்றன்றாரு? யாரும் கண்ட்ரோல் பண்றதுக்கு இல்லையா? கட்டக்கூடாது அத இல்ல சாமி, இதுக்கு நம்மளுக்கு என்ன ஏன் கட்டுவார் அட்டை இந்த எக்ஸாம்பிள் ஏன் கொடுக்குறாருன்னு கேக்குறேன். நாம அங்க நம்மள அடக்குற ஆள் இல்ல, அடக்கிறதுக்கு ஆள் இல்லையா? நீ என்ன பண்ண நீ என்ன பண்ணி பண்ணல. ஓ சுதந்திரம் கிடைக்குது, இருக்கு சுதந்திரம். நன்றியே அறியேன் எனினும் உனையே நம்பினேன் கைவிடேல் எனையே. நம்பினேன் கைவிடேல் எனையே. இந்த பாட்டு எல்லாம் நம்புறதுயா? நம்பிக்கை கரெக்டான காம்பினேஷன் எடுத்திருக்கிறோம். ஓகே, அடுத்த பாட்டு போங்க சாமி. அழகனே ஞான அமுதனே என் அப்பனே அம்பலத்தரசே குழகனே இன்ப குடி உளம் கழிக்கும் கொழுநனே சன்மார்க்க கழனீர். இல்ல 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 இல்ல, ஒரு சாம்பிள் பார்த்தா போதும் சாமி. நீங்க எல்லாத்தையும் பாத்தீங்க, 1000 எபிசோட் பார்த்தாலும் பத்தாது. மக்கள் படிச்சு பாத்துட்டோம். மக்களே படிச்சு பாத்துக்குங்க. நான் சாம்பிள் மட்டும் காட்டுறோம் முக்கியமான பாட்டுகளை. அந்த பதிகத்தை படிச்சு பாத்துக்குங்க. 6ஆம் திருமுறை 1010 பாட்டு 17. அடியார் பேரு எந்த வகை செய்திடுதற் எந்த வகை செய்திடீர் கருணை எந்தாய் நீதான் இறங்குவையோ அந்த வகை நான் அறியேன் அறிவிப்பாரும் எனக்கில்லை இந்த வகை இங்கையோ நான் இருந்தால் பின்னர் என் செய்வேன் பந்த வகை அற்றவர் உள்ளத்தே நடிக்கும் உண்மை பரம்பொருளே. ஓ இந்த வகை எந்த வகை? ஓகே ஓகே, எந்த வகை நான் என்ன செஞ்சா கருணையே உள்ளவனே இறக்க வரும்போது தெரியலையே. என்ன பண்ண உங்களோட இறக்க வரும் அந்த வகை நான் எனக்கு தெரியல. ஓகே, நான் என்ன பண்ண உங்க மலை இறங்க எனக்கு தெரியல. ஆள் எனக்கு இல்லை. இப்படி நான் இருந்தேன்னா நான் எப்படியா பின்னால் நான் என்ன செய்வேன்? நீ யாரு? பந்தம் அற்றார். பந்தம் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நடிக்கிற உண்மை பரம்பரை நீ. ஓ பந்த அர்த்தா தான் அவன் வந்து நடிப்பான். நடிக்கிறவன் நீ. நான் என்ன செஞ்சா நீ எனக்கு சொல்ல பாருங்க. நான் என்ன செஞ்சா நீ இறங்குவோம் அப்படின்னு சொல்றாருல. என்ன செஞ்சா நீ உன் கருணை இறங்குவோம் தெரியலங்கிறா இல்லையா? கடைசியில சொல்றாரு வந்த வகை வந்த அர்த்தட்டாக்கா வந்துருன்ட்டு. கேள்வி வைக்கிற பதில் பாட்டிலே விஷயம் இருக்கு சாமி. எந்த வகை செய்திர் கருணை அப்படின்னு சொல்லிட்டு வந்த வகை அற்றவர் உளத்தை நடிக்கும். அது முன் பாட்டு பாருங்க. எந்த வகை இல்லைங்க, எந்த வகை செய்திர் கருணை. ஐயா என்ன எந்த வகை செய்திர் எப்படி நீ வந்து கருணை செய்வேன் அப்படி சொல்றாருல. நான் கருணை செய்வேன். நான் என்ன செஞ்சு கருணை தாங்க ஆனாரியா கருணை எந்தாய் குறுபடி கூட கருணை எந்தாய் கருணை உள்ளவனே கருணை உள்ளவனே ஆனந்த் சொல்றாரு சார். இல்ல எந்த வகை செய்தி என்னது சொல்றாரு இது? நான் என்ன செய்யறது? நான் என்ன செய்யறது? கருணை எந்தாய் நீதான் இறங்குவையோ நீ இறங்க மாட்டியா அப்படின்றாரா? நீ இறங்குறது நான் என்ன செய்யணும்?
ஓ! மலை இறங்குன நீ என்ன இறங்குறதுக்கு நான் என்ன செய்யணும்? அந்த அது வகை நான் அறியேன். ஆமா. அறிவிப்பாரும் ஓகே, ஓகே. புரியுது சாமி. நான் ஆ, என்ன செஞ்சா நீ இறங்குவேன்னு எனக்கு தெரியல. ஆமா. அத அது வந்து சொல்றதுக்கும் அது எனக்கு தெரியல. அது சொல்றதுக்கும் ஆர்வம் இல்ல. இல்ல. இப்படி இருந்தேன்னா நான் பின்னாடி என்ன ஆகும் பின்னாடி? இந்த வகை இப்படியே நான் இருந்தேன்னா, நான் என்ன செய்வேன்? அதான். நீ யாரு? பந்த வகை அற்றவர் பகுத்தல் உள்ளத்தே அடிக்குமே உண்மை பரம்பொருள். பரம்பொருளே. அப்ப ஓ பந்தம் தான் இருக்கணும். சாமி பந்தம்னா என்ன சாமி? சொல்லுங்க சாமி. பந்த வாசம். ஆசை. பந்தம்னா ஆசையா? ஆமா. பற்றுவது சொந்த பந்தம். பந்தம் இல்ல? பற்றுவது பந்தம். பந்தம் எப்படிதான் அதான் பந்தம். ஓ! எதெல்லாம் பிடிக்குதோ பந்தம். ஆமா. போருமா? சாமி இந்த ஆசை ஆசைன்னோனே, ஒரு சின்ன ஒரு 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 விஷயம் சும்மா ஒரு ஷேர் பண்ணிக்கிறேன். முடியுமா? நடத்துங்க. அதாவது சாமி, இப்ப நம்ம உலகத்துல இந்த ஆசை, அந்த ஆசை எல்லாமே வச்சிருக்கோம்ல. ஆமா. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை இது எல்லாமே என்ன செய்யுதுனாக்கா, இது எல்லாமே இந்த ஆசை எல்லாமே நீங்க வந்து ஒரு ஒரு இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 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 பணம் வேணும்னு நீங்க வந்து பயங்கரமா உழைக்கிறீங்க, பணம் வருது. அந்த ஒரு சக்சஸ் அடைஞ்சிட்டோனே, மூளையில வந்து ஒரு விதமான ஒரு அ ஒரு ஒரு சுரப்பு வந்து சுரக்கும். அது வந்து என்ன செய்யும்னாக்கா, இது வந்து எப்படின்னா இதுதான் வந்து அடிக்ஷனுக்கு கொண்டு போறது. அது வந்து என்ன செய்யும், முதல்ல உங்களுக்கு வந்து சொரந்துட்டு, ஓகே சக்சஸ் ஆயிட்டேன். ஒரு மகிழ்ச்சிய குடுக்கும். ஆனா அது ரொம்ப நாளைக்கு இருக்காது. அது திருப்பி திருப்பி சொரந்துகிட்டே இருக்கணும். அப்ப நீங்க அடிக்கடி அடிக்கடி வந்து இந்த மாரி சக்சஸ தேடி ஓடிக்கிட்டே இருப்பீங்க. புரியுதா சாமி என்ன சொல்றேன்ட்டு? ஓகே, ஓகே. கரெக்ட். மூளையில உண்மை அது. நடக்கிற ஒரு 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 விஷயம் சாமி. ஆமா. இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தவங்க வந்து ட்ரக் எடுக்குறாங்களோ வச்சுக்கோமே, இல்ல ஒருத்தவங்க வந்து அ இப்ப சினிமா பார்க்குறவங்க இருக்கலாம். அவங்களுக்கு வந்து அந்த நேரத்துல வந்து மூளையில வந்து ஒரு விதமான ஒரு 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 கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்படும். ஓகேவா? ம். அப்ப அவங்க வந்து இப்ப ஒண்ணு ஒண்ணா இப்ப உதாரணத்துக்கு ஒரு காடி வாங்குனாங்களா? அது அந்த கெமிக்கல் வந்து அது கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அது முடிஞ்ச ம். பிறகு அதுல வந்து செட் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. என்னடா சரி அடுத்து போவோம். அடுத்து சாமி, போவோம். இன்னும் பெருசா நீ போவோம். அங்கிருந்து வாங்க. எங்கிட்டே வாங்க. ஆ? நானே காடி ஓட்டும்போது 2 வருஷம் ஒரு காடி வாங்கியிருக்கேன். ஆ? 2 வருஷம் ஒரு காடி. பாரு சாமி. ஆ. 2 வருஷம் ஆச்சு நான் வித்துருவேன். ஆ. விக்கிறது கஷ்டம் இல்லை எனக்கு. ஆ. ஏஜென்ட் இருக்கான். ஆ. பிஎம் ரெட்டின்னு பேரு. ஆ. ஃபோன்லாம் வந்து எடுத்து போடுவான் காரு. ஆ. அப்ப ரெண்டு அப்ப புது அந்த அந்த கார் வாங்கிட்டு அப்புறம் அடுத்து அப்படியே ஒரு ஃபீலிங் அப்படியே குறையும். ரெண்டு அப்புறம் வருஷம் இன்னொன்னு ஆகுதுன்னா, வாங்கணும்னா, ஓகே ஒரு இல்ல இல்ல மகிழ்ச்சியா இல்ல இருக்கும். இல்ல 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 2 வருஷம் ஆயிடுச்சு. இந்த ரிப்பேர் வரும். டயர் மாற்றணும். எல்லாம் பண்ணணும். சரி பண்ண போறேன். கார் வாங்கிக்கலாம். அவ்வளோதான். ஆ. அதான் 2 வருஷம் இல்லை. 2 வருஷம் ஆயிடுச்சா? எல்லாம் ஃப்ரெண்ட்ஸே கேட்பாங்க. 2 வருஷம் ஆயிடுச்சுடா அப்படிம்பாங்க. ஆ. நான் புது கார் புக் பண்ணுறான்னு சொல்லுவேன். அதான் சாமி இப்ப போன வருஷம் அந்த வரைக்குங்க. ஆ? போன வருஷம் வரைக்கும் ஆ. 2 வருஷம் ஒரு கார் மாற்றிருக்கேன். போன வருஷம் வரைக்குமா? ஆமாம். போன வருஷம் என்ன பண்ணலாம்? வயசாச்சு. கார் ஓட்ட சொல்லி இதோட நீ காடியே ஓட்டாத. நீ மாத்திக்கிட்டே ஆமா. இருக்கிற. உற்று ஆமா. இதன்ட்டாரா? ஓகே. இதுல முக்கியமான விஷயம் என்ன சாமி? இப்ப நம்ம உலகியல்ல நம்ம பார்க்கிறது எல்லாமே, இந்த மூளையில நமக்கு ஏற்படுற ஒரு இந்த செரிட்டோனின் இந்த மாரி சொன்னேன்ல ஏற்கனவே, ஆமா. ஆக்ஸிடோசின் இந்த மாரி ஏற்படுற ஒரு ஒரு சுரப்பு தான். அது வந்து செர்டைன் இத நம்ம அடைஞ்சிட்டோமாக்கா, இல்ல இத அடைஞ்சாக்கா இது கிடைக்கும் அப்படின்னு நம்ம அந்த அந்த அச்சீவ்மென்ட்க்கு தான் அது கொஞ்ச நேரம் தான் வரும். ஆ ஆ ஆனா இப்ப இப்ப வள்ளலாரு இவங்க மாரி ஞானிகள்லாம் என்ன பார்க்கிறோம்னாக்கா, அவங்க சும்மா தான் இருக்காய்ங்க. அப்ப சும்மா இருக்கும்போது அந்த சொரப்புலாம் சொரக்குது சாமி. ஆமா. 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 அப்ப அவங்க வந்து சும்மா இருக்கும்போதே சுகமா இருக்காய்ங்க. செயல் எதுவும் செய்யல. வெளியில போய் அலையல. ஆமா. 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 அதான் ஆசை உள்ளவனுக்கு அலைச்சல் இருக்குமா? என்ன சாமி? ஆசை கரெக்ட். இருந்தா அலைச்சலா? ஆமா. பின்ன திருப்தியா ஆ. இருக்காது. அப்ப இது எல்லாமே மூளை சம்பந்தப்பட்ட விஷயம் தான் சாமி. இப்ப எதுக்கு தவம் செய்யணும்? எதுக்கு தியானம் பண்ணணும்? தவம் பண்ணணும் அப்டின்னாங்கனாக்கா, இந்த
இந்த மனசு வந்து இது பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு அது 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 வந்து என்ன செய்யணும், அந்த கெமிக்கலை திருப்பி திருப்பி உருவாக்குறது அது பாக்குதுல்ல. அது அது அடக்கக்கூடாது. அதுலேந்து விலகி இயற்கையாவே நீங்க இன்பமா இருக்கிறதுக்கு இயற்கை இன்பத்துக்கு போறோம். வெரி குட். ஆமா, கரெக்ட். அதுதான் இயற்கை இன்பை வடிவினரே அடையவாரின்னு வந்துச்சே. வெரி குட், கரெக்ட். இப்ப நம்ம செயற்கை இன்பத்துல செயற்கையா வந்து இந்த மூளையில ஏற்படுத்த பாக்குறோம். நீங்க அமைதியா இருக்கும் பொழுது இயற்கையா இன்பம் வருகிறது. இது முன்பாட்டு பாருங்க, இது முன்பாட்டு பாருங்க. ஓகே, முன்பாட்டு பார்ப்போம். என்னால் கருணை தனி முதல் சரியா சாமி? என்னால் கருணை தனி முதல் நீ என்பால் இறங்கி அருளுதலோ அந்நாள் இந்நாள் இந்நாள் என்று எண்ணி எண்ணி அலமந்தேன் செந்நாள்களில் ஓர் நன்னாளும் திருநாளானதிலையே திலை ஐயோ முன்னால் என்னை ஆட்கொண்டாய் என்ன நாணம் உருகுவதே. சொல்லுங்க சாமி. எந்நாள், எந்த நாள் நீ யாரு? கருணை தனி முதல். கருணை வடிவான தனியே ஒப்பற்ற ஆள் நீதான். சரி. ஆனா நீ எம்பா என்கிட்ட இறங்கி அருளுது. என்பால் அருளுதல் எந்நாள், என் எண்ணிக்கை அருள் எந்நாள். அந்த நாள் அந்த நாள் எண்ணி அலை வந்தேன். இன்னைக்கு ஆள் கொடுத்துருவாரு, நீ வந்து நான் தரம் நினைக்கிறேன். நீ ஆள் கொடுத்து என்னையும் தெரியல. இந்த அந்த நாள் இன்னைக்கு கொடுத்துருவேன், என்னையும் சொல்லி அந்த நாள் இந்த நாள் இந்த நாள் எண்ணி அலை வந்தேன். இது நாள் போச்சு பாரு. ஒரு நாள் நல்ல நாள் ஆள, ஒரு நல்ல திருநாள் ஆள. இவ்வளவு நாள் கழிஞ்சு போனது ஒண்ணு நல்ல திருநாளா வரல இன்னும். வரல. நீ முன்னாள் ஆட் பண்ணுவேன், என்ன ஆட் பண்ணாய். என்ன ஆட் பண்ண எனக்கு சொல்லுகிற வெக்கமா இருக்கு. நீ ஆட் பண்ண வரணும் இல்ல? சரி இல்ல, முன்னாள் முன்னாள்னாக்கா ஏற்கனவே சின்ன வயசுலயே ஆட் பண்ணி ஆட் கொண்டை அந்த ஆட் பண்ணிட்டு இன்னைக்கு வராம இருக்கிறப்பா. நான் என்ன பண்ண வரல. நீ என்ன நாணம் முடுகுவதேன்னு என்னையா? என் நாணம் என்ன முடுக்குது. என்ன நாணம் வந்து கேக்குது, வெக்கப்படுது, வெக்க முடுக்குது. ஆட் பண்ணி சொல்ல வெக்கமா இருக்கு எனக்கு. ஆட்கொண்டேன்னு சொல்றதே வெக்கமா இருக்கு. இது பயன் தெரியுமா உனக்கு? சரியா மூணு பண்ணீங்க. இப்ப என்னைக்கு நம்ம ஏறி அழுதுனா இல்லையா? இல்ல இல்லைங்க, சரியா என்ன சொன்னீங்க புரியல. என்ன சொன்னீங்க? அந்த பாட்டு நல்லா கவனிங்க. சூட்சுமம் நிறைய இருக்கு. சூட்சமா இருக்கு, சொல்லுங்க. என்னால் கருணை தனிமுதல். கருணை உட்பட்டவனே நீ என்னைக்கு என் மேல இறங்கி அழுதலோ அந்த நாள் இன்னும் வந்து எண்ணி ஆரம்பித்தார். நீ அழுத்த நாள் இந்த நாள் தான் தனம் நினைக்கிறேன். நீ அழுத்துறாரு தனம் நினைக்கிறேன். நினைச்சு ஏமாந்துருக்கிறேன். என்னை நினைச்சியா? அலமந்தேன்னா ஏமாந்தனா? ஆமா. போன வாரம் நினைச்சேன் நீ குத்துருவேன்னு. அடுத்த நினைச்சேன் நீ குத்துருவேன் நினைச்சேன். அடுத்த நினைச்சேன், முந்தாவது நினைச்சேன், நேற்று நினைச்சேன், நீ நினைச்சேன். நீ குத்து தனம் நினைக்கிறேன். நீ குடுல ஏமாந்து போறேன். சென்னாள் போன நாள்கள்ல திருவிழா போச்சு இல்ல? சென்ற நாட்கள் செந்நாள்களில் ஒரு நாள் கூட நல்ல அடுத்த நாள் ஆகுது. வந்து கவனி தெரியுமா? போன நாள்ல எல்லா நாளும் போச்சு. நன்னாள்ல திருநாள் சொல்றா இல்லையா? நன்னாள்ல திருநாள். ஓகே சாமி, நல்ல நாளாதான் இருந்திருக்கு. அதுல அதாவது பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் சாமி. இல்ல நல்ல நாள் இது சாமி. நல்ல நாள் எதுப்பா? அருள் பாங்குற நாள் தான் நல்ல நாள் சாமி. இல்ல தீபாவளி இல்ல. இல்லைங்க, நல்ல நாள் இதா? இது நல்ல தருணம் அருள் செய்ய முடியாது. எது நல்ல நாள் கேக்குறீங்களா சாமி? எனக்கு தெரியுமா? தெரியும். எது நல்ல நாள்? என்ன நாள்? அருள் செய்யறது நல்ல நாள். முகூர்த்த நாளா? நல்ல நாள் தேதி எல்லாம் தெரியல சாமி. அடங்கு நாள் இல்லாத அவன்தானே கணக்கே அடத்திற்கே அடங்கு நாள் இல்லாதே அவன்தானே காணற்கே தொடங்கு நாள் உள்ளதென்றோ. தெய்வத்தை பார்த்து தியானம் பண்ண பார்த்தீங்களா?
தியானம் உட்காரனால நல்லா இருங்க. ஆஹ் ஆனந்த கால தொடனால நல்லா சாமி சாமி அந்த பாட்டு பாப்போம் முத. அடங்கு நாள், அதாவது இப்ப இந்த நன்னாள்னாக்கா, நன்னாள்ல திருநாள்னாக்கா அமுதம் சாப்பிடுற நாள் சாமி. முடிச்சு அப்புறம் வரலாம். ம் நல்ல நாள் இன்னொரு திருநாள் பாக்குறீங்கல்ல, ம் நல்ல நாள் எதுன்னு சொன்னா இதான் அடங்க நாள் இல்லாதவன் ம் அந்த பாதனை தொடங்குற எப்ப தொடங்கி தாமன் உட்காருங்க. தாமன் உட்காடுறோம், அதுதான் நல்ல நாள். ஓகே ஓகே அதான் நல்ல நாள். ஓகே. திருநாள் தெரியுமா? ம் கிராமத்துல திருநாள் சொல்லுவாங்க தெரியுமா? சாமி திருவிழா நடக்கும், திருவிழா நடக்கும். அது திருநாள் சொல்லுவாங்க. திருநாள் வாங்க திருவிழா திருநாள்னுவாங்க. ஓகே. திருநாள்னா ஆனந்த காட்சி தரநாள். காட்சி தர நாள் சாமி. ஓகே ஓகே. இங்க நல்ல நாள்லாம் நிறைய உட்கார்ந்தப்பா, நீ காட்சி ம் கொடுக்கலையே, திருநாள் ஆகலையே, ம் நல்ல நாள்லாம் திருநாள் ஆகலையே. ஓ என்னால் என்ன அப்ப ஐயா, அருள் கிடைக்கும் அருள் கிடைக்கும்ன்ற அருள் நம்பிக்கையில இல்ல, தினைக்கும் தியானம் அருள் பண்ண சாமி. அருள் இல்ல, நீ வரணும். நீ வரணும் நீ வரணும்னு உட்கார்ந்து தியானம் பண்ணணும், தவம் பண்ணணும். ஆமா, தமிழம். அதான் நல்ல நாள். உட்காந்து நல்ல நாள். நல்ல நாள் இப்ப பஞ்சாங்கம் பார்த்து அந்த நல்ல நாள் இல்லை. ம் என்னைக்கெல்லாம் தியானம் பண்ண உட்காருங்களோ ம் அதெல்லாம் நல்ல நாள். ம் தியானம் உட்காரல தூங்கினீங்கன்னா நல்ல நாள் இல்லை. ஓகே ஓகே. நல்ல நாள் எது நான் உட்காந்து தியானம் பண்ணிருக்கேன், அண்ணன் வரல உட்காந்தீங்க, ம் வந்தானா திருநாள். ஓகே ஓகே. அதான் சொல்றேன், நான் நல்ல நாள் நிறைய போச்சுப்பா, ம் ஒரு நாள் திருநாள் ஆகலப்பா, நீ ம் வரலையேப்பா, நீ முன்னாள் ஆட்கொண்டேன்னு சொல்லி வைக்கமா இருக்கேப்பா. ம் ஆட்கொண்ட வரணும் வரல, அன்னைக்கு ஆட்கொண்ட நீ வரணும்ல, ஆமா. அங்க வரலையே, அதான் வைக்கமா இருக்குது. எப்படி ம் ம் முக்கியமான பாட்டு சாமி இதெல்லாம். இதெல்லாம் நிறைய டெக்னிக் வேற இருக்கு சாமி, ரகசியம்லாம் இருக்கு. ஆமா ஆமா ஆமா, நல்ல தெரியல, நல்லா பார்த்துடுவோம், திருநாள் பார்த்துடுவோம். சாமி இந்த பதிகத்தெல்லாம் உட்காந்து பாராயணம் பண்ணு சாமி. ஆமா, சும்மா இல்ல. ஆமா, அப்புறம் அடுத்து சாமி அந்த பாட்டு சாமி, அடங்க நாடா அடங்கு நாள் இல்ல அதோடா எடுங்க சொல்லுங்க. கருத்து அதான் கருத்து. தொண்டெல்லாம் கறந்துச்சு. இந்த பாட்டம் இது பாருங்க, எல்லா பாட்டும் பாருங்க, அருமையான பாட்டு பாருங்க. முதல் பாடலாம் பாருங்க, அருமையான பாட்டு பாருங்க. முதல் பாடலாம் பாருங்க, அப்படியே போனோம் போலாம். அடங்கு நாள் இல்லாத அமர்ந்தானை காணற்கே தொடங்கு நாள் நல்லதென்றோ. நல்லது. அடுத்த வேறு பாருங்க, அடுத்த கண்ணி நல்ல நாள்ல வருது பாருங்க. இதா அடுத்த கண்ணி ரெண்டாவது வல்லவார் எல்லாமா? வல்லவார் எல்லாமும் வல்லானை காணற்கே நல்ல நாள் எண்ணிய நாள் நெஞ்சே, நல்ல நாள் எண்ணிய நாள். எண்ணிய நாள்னா நினைச்ச நாளா? அர்த்தம் இல்ல, காண தொடங்குறீங்க. அடங்கு நாள் இல்லாத அமர்ந்தான், இது என்ன சாமி அடங்கு நாள் இல்லாத? அவனுக்கு அடங்குனா கிடையாது, அவன் முடியல. ஆமா 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 ஓகே. அமர்ந்தானைனாக்கா அவன் இருக்கிறான் இருக்கிறான். ஓகே ஓகே. தொடங்கு நாள் நல்லதன்றோ அப்படின்னா தொடங்குறதுக்கு ஒரு நாள் வேணுமா? தியானம் பண்ற நாள்ப்பா, தியானம் நாள் காண்ட தொடங்க இல்ல. ஓ தொடங்கு நாள் நல்லதன்றோ. ஓகே ஓகே சாமி புரியுது. இப்பதான் காணருக்கு தொடங்கு நாள் நல்லதன்றே நல்லதன்றோ அப்படின்னாக்கா நீங்க தியானம் உட்காந்துக்கிட்டோம். நான் இப்படி நினைச்சேன் சாமி, அதாவது அடங்கு நாள் இல்லாத அமர்ந்தான காணருக்கு தொடங்குறதுக்கு நல்ல நாள் இருக்கா அப்படின்னு கேக்குறேன்னு நினைச்சேன். இல்ல அமர்ந்தா இல்ல, அமர்ந்தவன் அந்த பாவனை தானே தியானம் பண்றீங்க. ஆமா, அப்ப பாவம் உட்காரு தொடங்க இல்ல, அதான் நல்ல நாள். என்னதான் தியானம் பண்ண நல்ல நாள். என்ன நல்ல ரெண்டாவது பாக்குறீங்க, ஆனது பாக்குறீங்க, அவன் வந்தானா திருநாள். ஓகே ஓகே ஓகே. இப்ப இந்த பாட்டு ஆமா
என்ன அதுதான் இந்த பாட்டு திருநாள். வந்துட்டேன்னா திருநாள் சாமி, வர ஆ, வரைக்கும் நல்ல நாள் தான். ஆமா, நல்ல நாள் தான். அப்ப எப்பெல்லாம் நீங்க தவம் பண்ணுவீங்களோ அன்னைக்கு நாள். ஆமா சாமி, அன்னைக்கு தவம் பண்ணீங்கன்னா தான் உங்க நாளே நல்லா போகும். ஆமா நிதானமா நிம்மதியா இருக்கும் சாமி. ஆமா ஆமா உண்மைதான். ஆமா ஆமா. அதை இதெல்லாம் ஸ்கிப் பிரச்சனை இல்லை. பண்ணிட்டீங்கன்னாக்கா அந்த நாள் அன்னைக்கு நாசமா போயிடும். நல்லா ஒரு இருக்கும். நிம்மதி இருக்காது, ஒரு குழப்பம் இல்லை இருக்கும், இல்லை, எதனா பிரச்சனை வரும். ஏதாவது பிரச்சனை வரும். உண்மை இது. நானும் அனுபவிக்கிறாள். வல்லவார் எல்லாமும் வல்லானை இல்லை காணற்கு நல்ல நாள் எண்ணிய புரியுது. நாள். அது பாட்டு பார்த்து அந்த பாட்டு எடுங்க மறுபடியும். இந்த பாட்டா? பாட்டை பார்த்து அப்படியே முதல்ல பார்த்து பார்த்து முடியல. இது மூணு ஒன்று பாருங்க. ஒன்னா ரெண்டு பாட்டு பாருங்க. ஒன்னாவது நான் குறிக்கல, இப்போ பார்த்தேன். ரெண்டு பாட்டு பாருங்க. அடியார் வருத்தம் தமைக்கண்டதா? ஆ அடியார் வருத்தம் தனை கண்டு தரியார் இன்பம் அளித்திடுவார், வடியா கருணை பெருங்கடலார் என்ற பெரியார் வார்த்தை எல்லாம் நெறியார் கரியாய் கொடியேன் என் ஒருவன் தனையும் நீக்கியதோ, கரியா கொடுமா பாதகன் முன் கண்ட பரிசும் கண்டிலனே. இது கொஞ்சம் சொல்லுங்க சாமி. அடியார் வருத்தம் தன்னை கண்டு தரியார் அடியாரெல்லாம் வருத்தப்பட்டாங்களாம். பார்த்தா அவன் தாங்க மாட்டானாம். தரியார்னா பொறுக்க மாட்டான், கொடுக்க மாட்டான். இன்பம் அழிச்சிருவார், இன்பம் அளித்திடுவார். வடியா கருணை பெரும். அவனுக்கு கருணை இருக்க வடியாது பெருங்கடல். வடியாதுன்னா வத்தாது சாமி. வத்தா பெருங்கடல் சொல்லி பெரியவங்களாம் சொல்றாங்க. பெரிய வார்த்தை எல்லாம் பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க. என்ன சொல்றாங்க? அடியார் பண்ற வருத்தத்தை பார்த்து தாங்க மாட்டான், இன்னும் ஒத்துருவான், வடியா வற்றா கருணை பெருங்கடல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெடியார் கரியாங்கன்னா திருமாலுக்கு கிடைக்காதவனி கொடியேன்னு என்ன மாதிரி தான் நிக்குதாப்பா. ஐயா, இந்த எண்ணம் எல்லாத்துக்கும் இருக்கும், எல்லாத்துக்கும் கிடைக்கும், ஆனா எனக்கு மட்டும் கிடைக்காது அப்படி மாதிரியா? ஆமா, இந்த மாதிரி விட்டுட்டியாப்பா. நான் கடியாக கொண்டு பாதம், நான் பாதம் தான் முன்ன கண்ட பரிசு கண்ட முன்ன பரிசு கண்டு பண்ண ஆட்பட்டல, அதோட இன்னைக்கு காலையில் நீ வரலையே. அடுத்த பாட்டு பாருங்க. இப்ப இந்த ஆட்கொண்ட இன்னும் வரலையேன்றீங்களே, அந்த கான்செப்ட் எனக்கு சரியா புரிய மாட்டேங்குது சாமி. ஆட்கொண்டனாக்கா இந்த வழியில கொண்டாந்து விட்டுட்டாரா? 9 வயசுல ஆட் பண்றாரு, அப்புறம் விட்டாருன்னா அதுவும் வந்து நமக்கு 3 வருஷம் இல்ல. ஓ, முதல்ல வந்து ஒரு அனுபவம் வந்துருச்சு, அப்புறம் விட்டுரும். அப்போ ஓஹோ ஆஹா இனிமே தொடர்ந்து அனுபவிக்கலாம் அப்படின்ட்டு கற்பனை பண்ணிட்டு இருப்போம். மறுநாள் வராது சாமி, விட்டுவிடும். இவருக்கு பெரிய அழகு பாட்டு இல்ல, அது வரையன்னு சொல்லி போனா இன்னைக்கு வந்தா சொல்லி பாட்டு இல்ல. ஆமா 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 ஆமா. அன்னைக்கு போனாரு, இன்னைக்கு வந்தா நடுப்பண்ணாச்சு. ஆமா 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 இல்ல ஆச்சா. இன்னொன்னு சொல்லுமா, விண்படத்தை பாட்டுங்க. விண்படத்தை பொழுத்த நம்பரத்தான் விண் படைத்த புயத்த நம்ம பாட்டு வரணும். விண் படைத்த இல்லைங்க சாமி, நான் தேடுறேன் சாமி, தேடிடுவேன். விண் படைத்த விண் 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 1907 பா. 1907. 1907 ஆமா, வர 6ஆம் திருமுறையா? 2 சாமி. சரி புக்ல நீத்திருங்க. அப்ப 2 நான் திறக்கல. 112 பாயிரம். நெஞ்சோடு கிளத்தல். கிளத்தல்னா என்னய்யா? பேசுறது. ஓ, கதைக்கிறது மாதிரியோ? 112. ஆமா. வேட்கை கொத்து பாட்டு வந்து கடைசி பாட்டு 10. சாமி 10வது பாட்டு. இல்ல சாமி, இல்லைங்க 112. இல்லைங்க சாமி, நான் இந்த பாட்டு நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன்.
இதெல்லாம் முதல் ரெக்கார்ட் பண்ணி வச்சு இது முதல் படிக்கணும் சாமி உட்காந்து நினைக்கும். பாட்டு எத்தனை? கடைசி பாட்டு 10. படிடா. படி. தனித்த பரநாத முடித்தளத்தின் மிசை தளத்தே. சரியா? தலைவரெல்லாம் வணங்க நின்ற தலைவன் நடராசன் இனித்த சுகம் அறிந்து கொளா இளம்பருவம் தனிலே என் புருவ நடு இருந்தான் பின்பு கண்டேன் இல்லை. அனித்தமில்லா இச்சரிதம் யார் குறைப்பேன் அந்தோ அவன் அறிவான் நான் அறிவேன் அயலறிவார் உளரோ துணித்த நிலை விடுத்தொருகால் சுத்த நிலை அதனில் சுகங்கண்டும் விடுவேனோ சொல்லாய் என் தோழி. இதான் சாமி. பாருங்க, வரையும் போயாச்சுங்க. அங்க நடராஜன் இன்னும் சொல்ல நிறைய அடிச்சு தெரிஞ்சுக்கல. இல்ல முதல் வாங்க சாமி. தனித்த பரநாத முடித்தளத்தின் தனித்தன ஒப்பற்ற பரநாத முடி பரநாத முடினாக்க முடிவா பரநாத முடியல. அங்க தலைவன் தலைவன் நடராஜன் நான் சொன்ன தெரிஞ்சுக்கிறேன். அஞ்சு எல்லாம் பருவம் அப்பதான் ஆரம்பிக்கிறேன். இல்லங்க இனித்த சுகம் அறிந்து கொள்ளா இளம்பரம். அதாவது ஏன் மேல சொன்ன இந்த பரநாதத்தோட சுகம்னு அறியலன்றாரா என்ன கதை? ஓகே ஓகே. இளம்பருவமா இருக்கிற இதெல்லாம் தெரியல அப்படின்றாரா? ஆரம்பிக்கிறேன். புறநடு இருந்தான் புறநடு இருந்தான் பின்பு கண்டே ஆபர கை இல்லாம. ஓ இதான் அன்று கண்டு போறாரு. யாரு போறதில்ல அந்த பாட்டியும் பாப்போம். அப்ப புருவ நடு இருந்தா அனுபவம் ஏற்பட்டிருக்கு, அப்புறம் வரல சாமி. ஆமா அதான் சொல்றேன். அப்படி போ உங்களும் போவோம். போய் தான் வரும். ஆமா சாமி. இப்ப சில சமயம் நம்ம தியானம் பண்ணும்போது அட்டேங்க அப்பா ஒரு அனுபவம் வரும் பாருங்க. அப்புறம் நினைப்போம் நீங்க மத்தியானம் பண்ணா அதே மாதிரி இருக்கும், நாளைக்கும் அப்படிதான் இருக்கும், நம்ம ஒரு வெற்றி அடைஞ்சிட்டோம், ஒரு நிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னு. மறுநாள் பார்த்தா சைன்னு இருக்கும், ஒண்ணு இருக்காது. கண்டேன் இல்லை. சரிதம். சரிதம்னா கதையா வரலாறா? இந்த கதையை யாரு சொல்லுவேன்? அவனுக்கு தெரியும், நான் அறிவேன். 10 தெரியுமா? துணித்த நிலை விடுத்தொருகால் சுத்த நிலை அதனில். என்ன அது? இந்த நிறைய விட்டு சுத்த ஆரம்பிச்சு கொஞ்சம் அனுப்பிச்சல சிவன் கண்டன்ல விடுவேன் அவனை. ஓகே சாமி, எனக்கு இப்பதான் புரியுது சாமி. அதாவது ஒரு சின்ன ஒரு இனிப்பை காட்டிட்டு அடுத்து இது நீ இது பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டே இரு. நான் ஆமாயா ஒரு பதார்த்தத்தின் மீது ருசி என்னமோ வரும் சாமி. ஒரு பதார்த்தத்தின் மீது ருசி போகாது, இச்சை போகாது. இச்சை போகாது. ருசி அறிந்தால் அன்று இச்சை போகாதா? அப்ப ருசி கொஞ்சம் காட்டுறான் சாமி. ஆமா ஆமா அதேதான். கொஞ்சம் காட்டிட்டு நல்லா இருக்க திருப்பி வேணும்னு முயற்சி பண்றோம். சரி, வழக்கு இருக்குனீங்களா? அது எங்க இப்ப 6வது கேத்தனே இவங்க பெரிய வழக்கு இருக்குது என்ற சில வழக்காத்துல இவர்க்கும் எனக்கும் பெரிய வழக்கு இருக்கிறது. இவர்க்கும் தான் ஆரம்பிக்கும். ஆமா ஆமா. இவர்க்கும் எனக்கும் பெருவழக்கு இருக்கின்றது அப்படின்னு வரும் போல. ஆமா கேட்ட மாதிரி இருக்கு. இவர்க்கும் எனக்கும் இருக்கின்றது. 2131 தனித்திரு அலங்கல் அன்று போது சாமி. இல்ல பாராயணம் முக்கியத்தானே. பெரு வழக்கு சாமி. பாடல் தலைப்பு பெரு வழக்குன்னு வருது. ஆமா இல்லைங்க சாமி பண்ணலாம். நீ போட்டது அவன் தோறதியா?
என்ன சாமி? வைப்ப வர திறனை ம். நீங்க போறது அந்த பண்ணா நிக்குது. ஆ நீ பண்ண வேலை அது நான் போட்டது சாமி. அதை நீங்க என்னோட போச்சு வரேன் வெளிப்படுது. எனக்கு தெரியாது அங்க தனியா வருதுன்ட்டு எனக்கு என்ன தெரியும்? ஏய், எங்க போயிட்டீங்க நீங்க? என்ன சாமி நில்லுங்க. பொறுக்குறேன். அபயம் ஏய் இல்லையா? போச்சு சாமி. விட்டுட்டேன் சாமி. விட்டுட்டேன். பெருவழக்கு 1 2 4 காத்துல வேற பேஜ் வந்துச்சு. பெருவழக்கு. ஆ இவர்க்கும் எனக்கும் பெருவழக்கிருக்கின்றது என்றும் தீரா வழக்கு தீராத வழக்கா? கனி 3 பாருங்க. 3ஆ? அன்றிதோ வருகின்றேன் என்று போனவர் அங்கே யார் செய்த தடையாலோ தானையா இருந்தார் என் கையில் சங்கை இன்று தம் கையில் கொண்டே வந்து நிற்கின்றார் இங்கே. இந்த கதவை மூடு, இவர் போவதினி எங்கே? அந்த இதோ வரலன்னு போறாரு. போறாரா? வந்துடுறேன்ட்டு போனாரா? ஆமா. யார் தடை பண்ணாலும் தெரியல, இங்க இருக்காரு. யாரும் இந்த வேலையை பார்த்திருக்கீங்க? எங்க ஏரியா சங்கை எங்களுக்கு சண்டை போடுது. வயிறு வச்சுட்டு அந்த காய் வச்சுட்டு வந்து நிக்கிறாரு. என் கையில் சங்கைனா சங்கை சண்டை போடுது. சண்டை போடுறது காரணம் சண்டை போடுறது. சண்டை போடுறதுக்கு ஒரு காரணம் வந்து ஒரு சங்கதியை வச்சுட்டு வராரோ? ஆமா. இந்த கையில வந்து நிக்கிறாரு இங்க. இந்த கதை மூடு முதல்ல. எந்த கதை? கண்ணு கண்ணு கண்ணு. இந்த கதை மூடி எப்படி போவாரு? அதாவது கண்ணை மூடி புருவ மத்தியிலே கவனம் வச்சிருக்க. எங்க போவ நீ? நான் தான் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஆமா. இல்லைங்க, அவரு ஏன் சண்டை போறதுக்கு வந்து நிக்கிறாரு? அதை சொல்லுங்க. என்ன புரியல? ஏன் நம்ம அவரை பிடிக்கிறோம்? சரி, ஊழல் சார், விளையாட்டு சண்டை. ஓ நாளே அவரவர் உலகத்தே அறிந்தலர் தூற்றப்பட்டேன் அன்று போனவர் இன்று ஆனா வந்து வந்தான் விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி தில்ல பண்றாங்க எல்லாரும். ஓ அவரவர் ஓகே உலகத்தை அறிந்தலர்னாக்கா உலகத்தாரு அவர் உலகத்தை அறிந்து உலகத்தெல்லாம் அறிஞ்சு தெரிஞ்சுட்டாங்க. என்னை விட்டு போயிட்டான்னு தெரிஞ்சுட்டாங்க. ஓ அவன் தெரிஞ்சுக்கிட்டான். எல்லாரும் என்ன தூட்டுறான். ஒரு பொண்ணை போட்டு விட்டு போயிட்டான்னா ஆமா 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 ஊர் பேர பண்ணல. ஆமா ஆமா வாழா வெட்டியா இருக்கிறான்ட்டு அவன் விட்டு போயிட்டான்ல. உலகத்துல அறிந்து தெரிஞ்சுட்டு அறவு தோற்றப்பட்டேன். இது வந்து இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நடக்கிற மாதிரி ஒரு விஷயம் சாமி. ஆமா. அன்று போனவர் அன்னை போனவர் இன்னைக்கு வந்து நிக்கிறாரு. அன்னை போனவர் இன்னைக்கு வந்து நிக்கிறார். அப்ப நடுப்பு என்னாச்சு? அந்த போனவர் இன்று வந்து நிற்கின்றார்கள். கெட்டேனையா இன்னைக்கு இன்னைக்கு வந்து அன்னைக்கு இன்னைக்கு வந்து நிற்கிறாரு. கெட்டேன்னா அவரை காந்துட்டேன். இவர் சூதை அறியாதே முன்னம் ஏமாந்து விட்டேன். ஓகே சாமி, முன்னுக்குதான் ஏமாந்துட்டேன். இதுக்கப்புறம் கதவை மூடு. போட மாட்டாரு. அதாவது அந்த அனுபவம் கிடைச்ச உடனே சாமி அப்படியே அதுல உக்காந்துரு. கண்ணை திறந்துட்டு அப்புறம் கிடைக்கும்னு எதிர்பார்க்காத. அதுல எந்த அளவுக்கு மேக்சிமம் போக முடியுமோ போயிருப்பா அப்படின்றாரோ? இல்ல அடுத்த பாட்டி படிச்சிருவோம். எதுக்கு? சின்ன வயதில் என்னை சேர்ந்தார் புன்னகையோடு சென்றார் தயவால் இன்று வந்தார் இவர் கார் ஈடு என்னை விட்டுனி இவர் எப்படி போவார்? போடு இந்த கதவை மூடு இரட்டை தாட்கோளை போடு. எல்லாம் டூ டூ ஓகே சொல்லுங்க. ஆரம்பத்துல சேர்ந்தாரு.
ஐயோ சாமி, இது வந்து பின்னாடி சேமா வருதா சாமி? இது டேன் 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 டூ டூ டூன்னு பின்னாடி சரியா வருதா? முன்னுக்கு இல்ல. என்னது இல்ல எதுக்கே மோனேன்னுவீங்களே, இது வந்து வேற மாதிரி பின்னாடி கிடையாது. இது 2 பாருங்க. 2 அவர் 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 இவர் அவர் இவர் இருப்பாங்க. சென் 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 என். ஓ சின் என்னா. ஓகே ஓகே ஓகே. இந்த ரெண்டாம் படம் முடிஞ்சாரு பார்த்தீங்களா? அன்னைக்கு படம் அன்னைக்கு வந்தாரு. என்னோட எப்படி போவாரு ஓடு, இந்த கதவை மூடு, அந்த கதை மூடு. ரெண்டாம் படம் பண்ண அர்த்தம் என்ன தெரியுமா உங்களுக்கு? ரெட்டைத்தாள் ரெட்டைத்தாள் ரெட்டைத்தாள். ஐயா மேல கீழே 2 தாப்பால் போடுவாங்க. இல்ல 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 இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு கிராஸா? இல்ல நேரம் அப்படின்னா இப்படி. ஓ ஓகே ஓகே சாமி, இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு, அப்ப திறக்க முடியாது. அதான் கண் வந்து இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு. ஓ இப்படி கிராஸ் சாமி. இந்த மாதிரி ரெட்டைத்தாள் 2 கண்ணு சாமி. ரெட்டைத்தாள் கோளை போடு சாமி. இந்த பாட்டு பார்த்ததுன்னா இதெல்லாம் தவள் சாமி. அப்ப அனுபவம் வந்துச்சுனாக்கா கண்ணை மட்டும் இறக்கிறாதீங்கப்பா, மேலேயே வச்சு அப்படியே போயிருங்க. கண்ணை திறந்துட்டு அப்புறம் பாப்போம் அப்படின்னு முடிச்சிடாதீங்க. அவ்வளவுதான். கண்ணை மூடி 2 தாப்பால போட்டுருங்க. அப்படின்னாக்கா என்ன சொல்லுவாரு? அப்படியே தவத்திலே நான் உட்கார்ந்துருக்க போறேன்றாரா? ஏன்னாயா இப்ப கண்ணை திறந்து உலகில் போகணுமாக்கா, அவன் காணாம போயிருவான் ஹஸ்பண்ட். அப்புறம் வருவான். ஆனா இல்ல அது கொஞ்சம் டைம் எடுக்கு சாமி. திடீர்னு எங்க போயிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுனாக்கா, அதனால அவனை கண்ணுல வச்சுக்கிட்டு விடுறது இல்ல. வெளியில பிராக்கு பார்க்க கூடாது. பிராக்கு பார்த்தாக்க கிளம்பிடுறான். ஆமா சாமி சாமி. ஓகே சாமி, இன்னைக்கு ஏதாவது முடிச்சுக்குவோம். 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. அடப்பாவி அடப்பாவினா 2வது பக்கத்துல ஒரு 2 பாட்டு தான் பாத்துருக்கோம். என்ன சாமி சொல்றீங்க? அப்படியே இருக்கியா? பரவாயில்ல சாமி, நல்லா இருக்கு நல்லா இருக்கு. 2 பாட்டை பாக்குறோமோ 10 பாட்டை பாக்குறோமோ. இடையில கேப்ல நிறைய பாட்டை பாத்துறேன் சாமி. இந்த பாட்டுல இருந்து அங்க போய் அங்க இருந்து இங்க வந்து. இல்லங்க அப்படி வந்தா நல்லா இருப்பாருங்க. இப்போ நல்லா இருப்பாருங்க. இப்படிதான் அவனை பாட்டேன். சும்மா அர்த்தம் அது அர்த்தம் இல்ல. அந்த பாட்டு தொடர்பு, அதுல இருந்து இது தொடர்பு அப்படியே பார்த்தாதான் கொஞ்சம் தெளிவா இருக்கு. இல்லைங்க வருவாரு வரல அவனு நிக்கும். நல்ல நல்லது சின்ன நல்லது யார் சொல்லுவாங்க உங்களுக்கு? ஆமா நல்ல பஞ்சாயத்து பேர் நல்லா சொல்லுவாங்க. மூத்த நாள் சொல்லுவாங்க. மூத்த நாள் புரியுதா? புரியுது சாமி. சாமி மொத்தம் இப்ப நம்ம பார்த்து வந்து 2 3 தான் பாத்துருக்கோம் சாமி. 2 தான் பாத்துருக்கோம். 2 பாத்துட்டு புண்படா உடம்பும் அதெல்லாம் பார்த்து எங்கெங்கயோ போயிட்டு வந்துட்டேன் சாமி. அதே 1 மணி நேரம் ஆயிடுச்சு சாமி. 1 மணி நேரம் 20 நிமிஷம் ஆயிடுச்சு. சரி சாமி, ஒரு முடிச்சுக்குவோம். இதை விடுறது இல்ல சாமி, தொடர்ந்து பார்ப்போம். இல்ல நமக்கு எதுவாங்க வருஷம் நம்ம வந்து நம்ம அறிவு வழக்கத்தையே பார்த்தோம். இதை நான் எவ்வளவு படத்தை வச்சு தெரியுமா? எந்த பாட்டை பார்த்தோம் அப்படின்னு இன்னும் 10 பாட்டு இருக்கு. என்ன தெரியுமா? இன்னும் ஒரு பாட்டு பார்ப்போம். அதாவது வேண்டாம் சாமி, நீங்க ஒரு பாட்டு பாத்தீங்கன்னாக்க அவ்வளவுதான். நீங்க வேண்டாம் விட்டுருங்க. இதுக்கப்புறம் மக்க தாக்கி முடியாது. இதையே ப்ராசஸ் பண்றதுக்கு 1 வருஷம் பிடிக்கும் சாமி. நிறைய முழுங்கணும்னு வச்சுக்கலாம், வேன்னு வாந்தி மாதிரி வெளியே வந்துருவோம். இது வராதியா? யோ அமுதையா இது வராதியா? வாழ வைக்க இல்ல சொல்றேன் சாமி, ஒரு டைஜஸ்ட் பண்ண கொஞ்சம் டைம் கொடுங்க. நாளைக்குதான் இருக்க, நாளைக்கு போட்டு வெளுத்து விட்டுருவோம். நாளைக்கு வர முடியாது. இப்ப பாட்டு எல்லாம் ஒவ்வொரு பாட்டு அருமையான பாட்டு தெரியுமா? ஒவ்வொரு பாட்டு அருமையான பாட்டு. ராத்திரம் அப்படியே சரி பண்ணேன். ஓகே ஓகே சரி சாமி, முடிச்சுக்கிங்க. வல்லாரோட பக்தியை பார்த்து நீங்க என்ன பார்த்தனாக்கா சாமி, முக்கியமா எப்படி வந்து வேண்டது? ஆமா 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 சொல்லுங்க. நம்ம மரவள பெருவாக்கு தாமண்ணாதான் பேசுறோம் இல்லையா?
பிரேயர்லயும் பண்ணலாம் எழுதுறாரு ஐயா. ம். பிரேயர் பண்ணி அடையலாம் எழுதுறாரு. ஆமா. பிரேயர் என்ன எல்லாம் சொல்றது? ஆமாங்க. ஆ? உடம்பு அழியா பாத்துக்கிறதுக்கு ஆ. பிரேயர்லயும் பண்ண முடியாது எழுதியிருக்காரு. இது இன்னைக்கு நம்ம இந்த பாட்டு பார்க்கவே இல்லையே. இதுக்கப்புறம் தான் பார்க்க போறோமா? ஆமா ஆமா சரி, சஸ்பென்ஸா இருக்கட்டும், பாத்துருவோம். பிரேயர்ஸ்லயே வாங்கிக்கலான்றாரா? பாத்திருக்காரு. சரி, அதை விடுங்க. அது சஸ்பென்ஸா வைங்க. அப்பதான் அடுத்த எபிசோட் பாப்பாங்க, இல்லைன்னா பார்க்க மாட்டாங்க. ஓகே 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 சார். ஓகே ஓகே. பக்தி பருவானது அதான் ஒரு பழம் சொல்லுவாங்க. திருவாரூர் பக்தி தான் சொல்லி ஒரு பழமொழி உண்டு. திருவாரூர் உருவாதா உருவாத பழமொழி. திருவாசத்துக்கு உருகாதா ஒரு வாசகத்தும் உருகார். அப்படி ஆனா அப்பன் இது மாறி வச்சது. அல்பா உருகாதா திருவாசம் உருகாது. அருப்பாக்கு உருகாதா திருவாசத்துக்கு உருக மாட்டாங்களா? ஆமா, பாட்டு மாறி போச்சு. ஓகே ஓகே சாமி, படிப்போம். ஐயா பாட்டு ஆனந்த பண்ணா பண்ணி ஒவ்வொரு பாட்டு எடுத்தோம் இல்லையா? இந்த பாயிரத்து ஒரு பாட்டு எடுத்தோம். மக்கள் வீடு எழுதிடும். அந்த பாயிரம் எடுத்த ஒரு பாட்டு இல்லை, 10 பாட்டையும் பாருங்க. தான் இருக்கும். ஒரு பாட்டு நான் நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு பாயத்துலையும் 10 பாட்டு எனக்கு அது 10 பாட்டு அதே கருத்து தான் இருக்கும். மாறி 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 வரும். மக்களே நல்லா படிங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. அவர்கள் நல்லா அடைங்க, அடைஞ்சு நம்ம நல்லா வாழ்வோம். நல்லா படிச்சு நான் புரிஞ்சுட்டு இதெல்லாம் படிச்சுதான் வந்தது. நீ நல்லா படிச்சேன்னா நல்லா வாழலாம். பார்க்கணும். நன்றி. நம்ம தமிழ்நாடுக்கு நன்றி ஐயா. உங்களால இதெல்லாம் பரவுது. தொழில் செய்ய பெருமை நல்லா துணை இருக்கட்டும். உங்களும் துணை இருக்கட்டும். எல்லாரும் பெருமை துணை இருப்பாரு. நாம் படிப்போம், பேசுவோம், வாழ்வோம். எல்லா துணையோட அருளோட. நன்றி, வணக்கம். அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அற்பெரும் ஜோதி பிரகாஷ் உலகார்த்தத்திலே சமம். ராமலிங்காபயம் 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 ராமலிங்காபயம். நன்றி ஐயா. ஓகேயா, நன்றி நன்றி. மக்களே, இன்னைக்கு கொடுத்த இந்த பதிகத்தோட பாடல்களை ஒரு பாட்டை மட்டும் பார்க்காதீங்க. அந்த தொடர்பான 10 பாட்டு இல்லை எத்தனை பாட்டு அதுல இருக்க படிச்சு பாருங்க. இப்ப உதாரணத்துக்கு தெய்வ மணிமாலையில 28 31 பாட்டு இருக்கா ஐயா? 51 பாட்டு. 31 பாட்டு 31 பாட்டையும் படிங்க. அது ஒரு சாம்பிள் தான். படிச்சாக்க புரியலையா, படிச்சு விளங்கலையா, கமெண்ட்ல போடுங்க, அதையும் பாத்துருவோம். மூப்பாயா இருக்க பயமே, ஐயா ஐயா இருக்க பயமே, வல்ல இருக்க பயமே. ஓகே சாமி, நன்றி. எல்லாருக்கும் நன்றி. பார்வையாளருக்கும் நன்றி. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சொல்லுங்க. ஹரிமா செல்வம், நன்றி. நன்றி நன்றி நன்றி. அப்புறம் எது இருக்கா?